ஹாய் ட்ராவல் வித் ரேஸ். இப்போ இன்னைக்கு சண்டே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே ஒரு சூடா பிரியாணி சாப்பிடலான்னு தோணுச்சு. ஏன்னா வெதர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அதனால நான் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கேள்விப்பட்டிருப்பீங்க தொன்னை பிரியாணி. இது வந்து 40 அவுட்லெட் இருக்கு. பெங்களூர்ல ரொம்ப பெரிய அளவில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டேஸ்ட் அதுதான் வந்து விஷயமே. நம்ம ஊர் பிரியாணிக்கும் அண்ட் தொன்னை பிரியாணிக்கும் என்ன டேஸ்ட்ன்றதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன். ஹாய், இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய OMR ஃபுட் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கோம். ஸோ இங்கே தான் தொன்னை பிரியாணி வந்து இருக்கு. OMR ஃபுட் ஸ்ட்ரீட்ல. கம் லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் தொன்னை பிரியாணி. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இதுல தொன்னையில வந்து இதுதான் தொன்னைன்னு சொல்றாங்க. அதுல வந்து வாழை இலை. ஸோ அந்த வாழை இலைக்குள்ள வந்து பிரியாணியை வச்சு ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா ஹைலைட்டர். இது வந்து கெபாப் பிரியாணி அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இது எக் பிரியாணி. இது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ மிஸ்டர் அண்ணாமலை சார் இந்த பிரான்சைஸ் இந்தியா அவர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த பிரியாணி எப்படி. இந்த பிரியாணி வந்து நம்ம இந்த தொன்னையை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். அதுக்காக தேர் இஸ் ஸ்டிக்கிங்க. நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா தொன்னையை வந்து அப்படியே இதை ஓப்பன் பண்ணி அப்படி இலையோடு சேர்த்து இதை சாப்பிடும். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்ல ஒரு பிரியாணி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இது டிஃப்ரெண்ட் பிரியாணி. ஸோ இதோட டேஸ்ட் என்ன நான் சொல்றேன். இதோட இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரியாணி வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இதில் மேத்தி. ஸோ மேத்தி அந்த கஸ்தூரி மேத்தி அந்த ஃப்ளேவர் தான் அந்த பிரியாணியோட ஹைலைட்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்ற சீரக சம்பா அரிசியில பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்ம ஒரு ஆர்டினரி பிரியாணி மாதிரி இருக்காது. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோஸ், நிறைய ஸ்பைசஸ், மசாலா இது எல்லாமே இருக்கும். பட் இது ஒன்லி பேஸ்ட் ஃபார் மேத்தி அந்த இதை வச்சுதான் இந்த ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இன் பெங்களூர். ஸோ இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரியாணி இது வந்து கெபாப் பிரியாணி. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த லைம் இருக்குது. அந்த லைம் இதில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது இந்த ஃப்ளேவர் இந்த மேத்தி ஃப்ளேவரோட இந்த லைமை மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாப்பிடும்போது ரொம்ப நல்லா கம்மியாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சட்டில் மைல்டு ஃப்ளேவர். சாப்பிட்டப்பறம் தான் அதோட ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். ஆக்சுவலாக சாப்பிட்டு பார்க்கணும். செம்ம டேஸ்ட். ஆக்சுவலி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. சுத்தமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணுவோம். ஓகே எல்லா நாளும் நம்ம எல்லா பிரியாணியும் இதுவும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் பிரியாணி டெஃபினட்டாக அந்த தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணுங்க. சிப்பேட் அம்பத்தூரில் இருக்குது. ஓகே இப்போ நான் வந்து இந்த மட்டன் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்கு. கெபாப் சொல்லிட்டேன். என்னோட வீடு மட்டன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸியாக டெண்டரியாக இருக்கு பாருங்க. ஸோ ஜூஸி ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இந்த கறி பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. வெரி டேஸ்டி. சாப்பிட்டப்பறம் எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி பிரியாணியோட ரொம்ப எம்மியாக இருக்குது. எல்லா ஃப்ளேவர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் கெபாப், ஸ்பெஷலி கெபாப். மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே காம்போஸ் கூட ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் அ வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மெனு. டெஃபினெட்லி ட்ரை. எஸ்.